அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல். நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஹியூஜ் ஸ்டேஷ்னரி ஹால் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி பொருள்லாம் வந்துட்டு மீஷோலேருந்து வாங்கியிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீஷோவில் வாங்குறது. எப்படி இருக்குது, அதோட ப்ரைஸ்லாம் என்ன இருக்குது, அதுக்கு வர்த்தா இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் போட்டுடுறேன். இந்த ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒவ்வொன்றா நான் பிரித்து பார்க்குறேன். ஒரு சிலது நான் பிரித்து பார்த்துட்டு ஒரு சிலது பிரிக்கலை. இப்போ பிரிச்சதை பார்க்கலாம். இது வந்துட்டு ஒரு பஞ்ச் நீடில் செட்டு மாதிரி. இது வந்து உங்களுக்கு உள்ளன் இதோடய வந்துடும். இதோட ரேட் வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அது இல்லாமல் இதோட வந்துட்டு 6 பீஸ் வந்து இந்த உள்ளன் கொடுத்துருக்காங்க. இது இந்த அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப பெரிய அளவு இல்லை, சின்னதாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த பஞ்ச் நீடில் செட் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் 2 எக்ஸ்ட்ரா நீடில்ஸும் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம அந்த நூலை வந்து உள்ளே அட்டாச் பண்ணணும் இல்லையா, அதை வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஒர்க் ஆகும், இதை எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம அந்த இது மாதிரி போடுவோம் இல்லையா, எம்ப்ராய்டரி மாதிரி போடுவோம் இல்லையா, அதுலேயே வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் எம்போஸ்டாக வந்து இருக்க மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்றத அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏதாவது விலாகில் நான் வந்துட்டு இதை வச்சு ஏதாவது பண்ணேன்னா நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்தது வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் புக் மாதிரி. இதுவும் வந்துட்டு பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்துட்டு நிறைய ஸ்டிக்கர் புக் இருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் வந்தது வந்துட்டு ஒரே ஒரு புக் தான். பரவாயில்ல, இதுலேயும் வந்துட்டு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு எல்லோ கலரில் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த எல்லோ தீமில் சன்செட் இருக்கும் இல்லையா, அந்த தீமில், அதாவது மார்னிங் லைட்டாக இந்த ஸ்டிக்கர்ஸோட டைட்டில் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி அந்த எல்லோ ஷேடில் இருக்கும் இல்லையா, சன்னோட கலர், அந்த கலரில் வந்துட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நம்ம ஜேர்னல் பண்ணணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் எங்கேயாவது ஸ்டிக் பண்ணணும் கடை இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு வாங்கியிருந்தேன். ஆனால் இதில் நிறைய செட் வரும்னு நான் நினச்சேன். ஆனால் இது ஒன்று மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது வந்துட்டு நான் கேன்வாஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு நம்ம சைஸும் வந்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். இதுலேயே நிறைய சைஸும் அவைலபிளாக இருந்தது. நான் வந்துட்டு இந்த சைஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு இந்த அளவுக்கு. நான் சைஸும் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணுறேன், எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. இதில் மொத்தம் வந்துட்டு 6 பீசஸ் இருக்குது. ஒன்று பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது. நமக்கு ரொம்ப ஹேண்டியாகவும் இருக்கும். சின்னதாக இருந்தால் நமக்கு வரைகிறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா, அதனால இது வாங்கியிருந்தேன். இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பீஸ் தான். இது வந்து என்னென்னா, நம்ம ஆர்டிஃபிஷியல் நெயில் வைப்போம் இல்லையா, அது இது வந்து ரொம்ப நாளாக வந்து விஷ்லிஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தேன். சரி நம்ம லீவில் பொறுமையாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதே மாதிரி இருக்குது. இதில் வந்து ஒரு ஸ்டிக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் வந்துட்டு இந்த ஒரு நம்ம ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஸ்டிக்கர் மாதிரி கொடுக்குறாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்பவே கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரு 2 டைம்ஸ் தான் இது வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேணுன்னா இது மட்டும் தனியாக நம்ம வாங்கிக்கலாம். நெயில்ஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. எனக்கு வந்துட்டு இது ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதுலேயே நான் நிறையா வந்துட்டு போட்டு விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். சரி ஃபஸ்ட்டு ஒன்று வாங்கி பார்க்கலாம், அது நல்லா வந்திருந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்கேன். இது ஆனால் எந்த அளவுக்கு ஒர்த்தாக இருக்குது அப்படின்னு தெரியல. இருந்தாலும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப க்யூட்டாக இருந்தது. இந்த ப்ரைஸுக்கு எனக்கு இது ஓகேவாக தான் தோணுச்சு. ஏன்னா நம்ம வெளியில் போயிட்டு நம்ம பண்ணணுன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் ஆகும். அதுலேயும் இந்த நெயில் பாருங்களேன், இதில் வந்துட்டு ஒரு போ டிசைன் இருக்க மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததும் ஒரு ஸ்டிக்கர் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதுவும் நான் வந்துட்டு இந்த கலரில் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு பிங்க் கலரில் வந்திருந்தது. இதுவும் ஓகேஷாக தான் இருக்குது. இருந்தாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை கலர்ஃபுல்லாக இருக்கும், நிறைய கலர்ஸ் வரும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் இதுவும் வந்துட்டு ஒரே கலர் தான். ஆனால் இந்த கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே ஒரே தீம் தான். அந்த பிங்க் கலரில் பியர் தீமில் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எல்லாமே. ஆனால் இதுவும் நான் வந்துட்டு நிறைய கலர்ஸ் வரும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இதுவும் வந்து அவங்க ரேண்டமாக ஒரு கலர் செலக்ட் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க.
நமக்கு 20 ஷீட் இது மாதிரி கொடுக்குறாங்க. இந்த ஷீட்டில் வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டிக்கர்ஸ் வந்து 20 ஷீட் வந்து இதில் வருது. அடுத்தது வந்துட்டு நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச ஒரு விஷயம், இது வந்துட்டு இந்த மார்க்கர் இருக்கும் இல்லையா, இது வந்து நம்ம நிறைய இடத்துல இன்ஸ்டாகிராமில் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயே நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். இது மாதிரி வாங்கி ரிவ்யூலாம் போடுவாங்க. சரி எனக்கும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசை இருந்தது. அது வந்துட்டு நான் இன்றைக்கி நிறைவேற்றிக்கிட்டேன். ஏன்னா இதில் வந்துட்டு நமக்கு மொத்தம் 48 பீசஸ் இருக்குது. 48 கலர்ஸ் இதில் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு எது நமக்கு வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே பிங்க் ஷேடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அதுலேயே வந்து உங்களுக்கு வெரைட்டியாக நிறையா கலர்ஸ் இருக்குது. பிங்க் எடுத்துக்கிட்டிங்கனாலே மொத்தம் இத்தனை ஷேடு வந்து உங்களுக்கு பிங்க்கில் மட்டும் வருது, அதாவது பிங்க் ரிலேட்டடாக வருது. அதனால நமக்கு டிஃப்ரெண்ட்டான கலர் ஷேட்ஸ்லாம் வந்துட்டு இதில் கிடைக்கும். 48 பீஸ் இருக்கிறதுனால இல்லை நான் உங்களுக்கு ஒன்று மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் வந்து 2 சைடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சைடு வந்து நம்ம ஸ்கெட்ச் பென் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டிப் இருக்கும். அடுத்த சைடு வந்து நமக்கு மார்க்கர் டிப் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நம்ம நிறைய டைம் வந்து இதெல்லாம் வந்து ரீல்ஸில் பார்க்கும்போது சரி ஒன்று வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். எனக்கு இது வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கும் வந்துட்டு நல்லா வர்த்தாக இருந்தது. சரி அதனால தான் இதுவும் ஒன்று ஆர்டர் போட்டேன். அடுத்தது இதில் என்ன இருக்குன்னே தெரியல, வாங்க பார்க்கலாம். ஆனால் எல்லாமே ஏற்கனவே ஓப்பன் பண்ணி பார்த்தது தான். இருந்தாலும் ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருந்ததா, சரி எல்லாம் வந்ததுக்கப்புறம் நம்ம வச்சு அதுக்கப்புறம் மொத்தமாக வீடியோ போடலான்ட்டு. இது வந்து B7000 Glue. இது வந்து இந்த நம்ம ஜுவல்லரிலாம் செய்கிறோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு இல்லவே இல்லை. இது இருந்திருந்தால் நான் நிறைய ஜுவல்லரி செய்யலாம். அதனால இது ஒன்று வாங்கியிருந்தேன். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஜுவல்லரி செய்கிறதுக்கு. முக்கியமாக இந்த ஸ்டோன்லாம் வந்து ஒட்டுறதுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டிக்கர்ஸு அது மாதிரி தான் நான் நிறையா ஆர்டர் போட்டிருக்கேன். ஏன்னா என்னென்ன இதில் இப்போலாம் அது ரொம்ப பிடிக்குது. நான் வந்துட்டு ஜேர்னல்லாம் பண்ணுறதில்ல, ஆனால் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அடுத்தது இது வந்துட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் சீரீஸ் மாதிரி ஃபுல்லாகவே வந்துட்டு இந்த ஜேர்னல் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே இதில் இருக்குது. செட் மாதிரி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும், கார்டு இருக்கும், ஒரு குட்டி டைரி கூட இருக்குது. இன்னும் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல, இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். இந்த பேக்கேஜிங்கே வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதில் வந்துட்டு அந்த நமக்கு சீல் பண்ணி கொடுத்துருக்காங்கல்ல, அது கூட நம்ம ஸ்டிக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நல்லா இருந்தது. எனக்கு இந்த வாங்கின இந்த ஸ்டேஷ்னரி ஹால்லே ரொம்ப பிடிச்சது இதுதான். உங்களுக்கு எது பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஷீட்ஸ் வந்து நிறையா கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஒரு பேக் மாதிரி கொடுத்து அந்த பேக்கில் வந்துட்டு நிறைய அவங்களுக்கு ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருந்தது. நல்லா மொத்தமாக ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வேணும்னா நம்ம வந்துட்டு ஜேர்னல் பண்ணும்போது ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பார்க்குறதுக்கே அது ரொம்ப அழகாக இருந்தது. சும்மா நம்ம வந்துட்டு செவுத்தில் கூட ஒட்டி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ரேம் மாதிரி இருக்கக்கூடிய ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. இது வந்துட்டு நம்ம நார்மல் பேப்பர் இருக்கும் இல்லையா, அந்த திக்னஸில் இருந்தது. அதே மாதிரி நமக்கு லிஸ்ட் போட்டு எழுதிக்கிறதுக்காக இருக்கிற ஷீட்டும் கொடுத்துருந்தாங்க. அடுத்தது இந்த டைரி, இதை பற்றி சொல்லியே ஆகணும், அவ்வளோ அழகாக இருந்தது. அதுலேயும் அந்த மேலே போட்டிருந்த அந்த ஆர்ட் ஒர்க்கே ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது வந்துட்டு ஒரு குட்டி சைஸ் டைரி மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்துட்டு உங்களுக்கு செக்குடு மாதிரி கொடுத்துருக்காங்களா, அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இந்த நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 ஷீட் வந்து கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ரேண்டமாக வந்துட்டு ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருக்கிற பீஸ்லாம் நமக்கு கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் இந்த செலோ டேப் மாதிரி இருக்கிறது 2 கொடுத்துருந்தாங்க. இதுவுமே எல்லாமே அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியே இருந்ததா. இது வந்துட்டு ஒரு காட்டேஜ் கோர் வைப்ஸ் கொடுக்குற மாதிரி, ஒரு வின்டேஜ் வைப் கொடுக்குற மாதிரி இருந்தது. இந்த கார்டெலாம் பாருங்களேன், ரொம்ப ஏஸ்தட்டிக்காக அழகாக இருந்தது. இதெல்லாம் வந்துட்டு புக் மார்க் மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் அது புக் மார்க் இல்லை. நம்ம நார்மலாக அதை கட் பண்ணி 3 பீஸாக இருந்தது, அதை கட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இல்லாமல் இவங்களே வந்துட்டு ஒரு ஷீட் மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம வந்து என்வெலப் மாதிரி வச்சுப்போம் இல்லையா, அது மாதிரி ஒரு 2 பீஸ் இருந்தது. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அதுலேயும் பண்ணியிருந்த அந்த ஆர்ட் ஒர்க், இந்த ஐஸ்லாம் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறமா இது கூடவே இந்த ஸ்டிக்கர் ஷீட்டு கொடுத்துருக்காங்க. இதுவுமே எல்லாமே இந்த வைபோடு ஒத்து வர மாதிரியான இருக்கிறது தான் இருந்தது. இதுலேயே உங்களுக்கு நீங்கள் வேறு
ரோஸ் மாதிரி இருந்தது, இல்லை பர்பிள் தீமில், அந்த மாதிரி வேறு வேறு தீமில் கூட நீங்கள் இதை வாங்கிக்க முடியும். நான் வந்துட்டு இது ரொம்ப அழகாக இருந்ததுனால இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். கடைசியாக வந்துட்டு இந்த பட்டர் ஷீட் மாதிரி இருந்தது. அந்த ஷீட் வந்து கொஞ்சம் பளபளன்னு இருக்க மாதிரி, அதில் வந்துட்டு ஆர்ட் ஒர்க் மாதிரி இருந்தது. இது வந்துட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிக்கிறதுக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நான் அடுத்து காட்ட போகிற ப்ராடக்ட், அது அவ்வளோதான், கடைசி ப்ராடக்ட் இதுதான். இதுவும் வந்துட்டு ரொம்ப வைரலாக இப்போது கொஞ்சம் நாளாக வந்துட்டு போயிட்டு இருந்தது. இது வைரலாக போய் ரொம்ப நாள் ஆகுது. இருந்தாலும் இது வந்துட்டு நான் வாங்கணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டது. என்னென்னா இந்த நம்ம ஸ்டாம்ப் வைப்போம் இல்லையா, அந்த இதுக்கு லெட்டருக்கெலாம் ஸ்டாம்ப் வைப்பாங்க இல்லையா, அந்த இது வந்துட்டு நான் மற்ற வெப்சைட்லலாம் பார்த்தப்போ கொஞ்சம் காசு கூட இருந்தது. மீஷோவில் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மியாக இருந்தனால நான் இங்கேயே ஆர்டர் போட்டுருக்கேன். இது குவாலிட்டியுமே பயங்கர சூப்பராக இருக்குது. உங்களுக்கு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி பேக் பண்ணி தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அந்த வேக்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேக்ஸ் வந்துட்டு அழகாக குட்டி பாட்டிலில் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே காட்டுறேன். இங்கே பாருங்கள், குட்டி பாட்டிலில் அழகாக நமக்கு வந்துட்டு போட்டு கொடுக்குறாங்க. இதுலேயே 2 கலர் வேரியண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து லைட் கலர்லேயும் இன்னொன்று வந்து டார்க் கலர்லேயும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் எழுதுறதுக்காக ஒரு மார்க்கர்னு நினைக்கிறேன். மெட்டாலிக் கலர் பென்னு போட்டிருக்கு. மெட்டாலிக் கலர் பென்னு போட்டிருக்கு. இது வந்துட்டு ஒயிட் கலர் இல்லை, இந்த கேப் கலரில் தான் அந்த நிப் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஸ்டாம்ப் வைக்கிறதுக்கு அந்த இந்த ஸ்டாம்ப் போலையா, அது கூட பாருங்களேன், மேலே வந்து ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணி அப்படி இருக்குது. ஒரு விண்டேஜ் ஃபீல் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கு. அது இல்லாமல் நமக்கு எக்ஸ்ட்ரா 2 ஸ்டாம்ப் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம வந்துட்டு இதுதான் ஆக்சுவலி ரொம்ப க்யூட்டான ஒரு விஷயமே. இதில் நம்ம இந்த வேக்ஸை வந்துட்டு உருக்கணும் இல்லையா, அந்த உருக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்பூன் மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம இவங்களே கேண்டில் கொடுத்துருக்காங்களோ, இந்த கேண்டிலில் வச்சு அதை போட்டு உருக்கி நம்ம ஸ்டாம்ப் வைக்கலாம். இது வந்துட்டு நான் ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து இது வாங்கி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. அப்போவே வந்துட்டு நான் ஒன்று வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன்னா, சரி விலை அதிகமாக இருந்ததுனால வாங்கலை, அவ்வளோ விலை கொடுத்து இது ஏன் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. மீஷோவில் பார்க்கும்போது இது ரொம்பவே கம்மியாக இருந்தது, சரின்னு சொல்லிட்டு வாங்கினேன். இதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் வாங்கின இந்த ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானதாக இருக்கும். நான் ஏற்கனவே போட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு இது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லை நான் நிறையா ஸ்டிக்கர்ஸ் அது மாதிரி வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி எனக்கு ரொம்ப தேவையான பொருட்கள் தான் வாங்கியிருக்கேன். இதோட ரிவ்யூலாம் நான் வரப்போகிற ஷார்ட்ஸ்லேயோ இல்லைனா ஒரு விலாக்லேயோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சதுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நீங்கள் எதுவும் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, நீங்கள் அதில் போய் வாங்கிக்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.